எடப்பாடியோட அந்த பேட்டி தான். மீண்டும் அவர் வந்து விஜய்க்கும் சீமானுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார். பல நிரூபிச்ச ஒருத்தனும் பல நிரூபிக்காத ஒருத்தரும் ஒண்ணா. நம்ம ஓட்ட வாங்கியிருக்காருன்னு திரும்ப திரும்ப அவரு சீமான கண்டு ஒரு அச்சம் அவருக்கு இருக்கு. ஒரு பச்சவந்தித்தனமான நிறம் மாறுவது விஜய்க்கு வழக்கம். ஏற்கனவே மாநாடு போட்டு தன் தலைமையில கூட்டணின்னு சொன்னாரு. அதற்கான எந்த முயற்சியும் எடுக்கலையே. எல்லாம் ரகசியமா நடக்கும் சார். எல்லாம் எப்படி வெளில சொல்ல முடியும் சார்? ரகசியமா எடப்பாடி கிட்ட அவரு கை குலுக்கவும் நடக்கலாம். தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேர்களை சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் டேனியல். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு டேனியல். சார், மீண்டும் எடப்பாடியோட அந்த பேட்டி தான். மீண்டும் அவர் வந்து விஜய்க்கும் சீமானுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார். ரெண்டு பேரும் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டாங்களே சார், சீமானும் சரி விஜயும் சரி. சீமானை பொறுத்தவரையில் 4 முறை தனிஞ்சு போட்டிட்டு இருக்கிறாரு. 5வது முறையும் தனிச்சு போட்டிடுறாரு. நெருப்பை கொண்டு அணைக்க முடியாது, பைபிள் குரான் எல்லாமே சொல்றாரு. விஜயை பொறுத்தவரை அன்ப்ரூவ்டு நாட் டெஸ்டட். 8.3% 2% வாக்கெடுத்த சீமானையும் 0% ஓட்டுல தீபா ஜெயக்குமார் சசிகலா அம்மையார் இருக்கக்கூடிய விஜயும் ஒப்பிடுறது நியாயமான ஒப்பீடாகாது, சரியான ஒப்பீடாகாது. அது ஓர வஞ்சனை, நயவஞ்சகத்தன்மை, நேர்மையற்ற செயல், தர்மமற்ற செயல். 100க்கு 100. நாளைக்கு விஜய் வந்து 2026 இத்தனை சதவீதம் எடுத்துருவாரு, அத்தனை சதவீதம் எடுத்துருவாங்க. உன் கிளைம். இட் இஸ் நாட் த ரியாலிட்டி. நான் விஜயை நம்பி வரக்கூடிய இமேஜினரி ஓட்டு, ஆஸ்பிரேஷன்ஸ் ஓட்டெல்லாம் அது ரியல் ஓட்டு தான். ரியல் ஓட்டா சீமானுக்கு மாறும். ஏன்னா விஜய் இன்எலிஜிபிள், நாட் காம்பிட்டன்ட்ங்கிறத அவரே நிரூபிச்சிருவாரு. கமலஹாசன் தினகரனை தாண்டி சீமான் 8.2 வந்த மாதிரி விஜயம் தாண்டி சீமான் விஜயை விட பெரிய அளவு ஒரு பெர்சன்டேஜ் எடுப்பாருங்கிறது என்னோட ஒரு பார்வை. இந்த சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி அவர் வசதிக்கு தக்கன 2 வரையும் இக்குவேட் பண்றார். பல நிரூபிச்ச ஒருத்தனும் பல நிரூபிக்காத ஒருத்தரும் ஒண்ணா. தன் கையில வராத ஓட்ட ஒருத்தர் எப்படி டிரான்ஸ்பர் பண்ணிட முடியும்? சிவாஜி ஜானகி ஓட்ட டிரான்ஸ்பர் பண்ணிட்டாரா? அல்லு அர்ஜுன் ஜெகனுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாரா? பலம் நிரூபித்த விஜயகாந்த் தன்னுடைய ஓட்டை ஜெயலலிதாவுக்கு டிரான்ஸ்பர் பண்ணாரு. பலம் நிரூபிச்ச பவன் கல்யாண் தன்னோட ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணாரு. சோ பலம் நிரூபித்த சீமானுக்கு திட்டமிட்டு எல்லாரும் அவன் பலம் நிரூபிச்சுட்டானே, அது நம்மளை பலகீனப்படுத்தி பலம் நிரூபிச்சிருக்கிறானே. எடப்பாடிக்கு அச்சமும் பயமும் அதுதான். நம்ம ஓட்டை வாங்கியிருக்காருன்னு திரும்ப அவரு சீமான கண்டு ஒரு அச்சம் அவருக்கு இருக்கு. நம்ம ஓட்டை ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது 1% இருந்தவன், நாம அந்த அம்மையார் இறந்த பிறகு 8.2க்கு போயிட்டானே. அப்ப 7.1 இருந்து கூட 7.1 அதிமுக ஓட்டு, ஜெயலலிதா ஓட்டு, எடப்பாடிக்கு 2 ஜாதி கட்சியின் எடப்பாடி ஆனதுனால சீமான் வளர்ந்த ஓட்டு. இதுதான உண்மை. ஜெயலலிதா இருக்கும்போது சீமான் 1.1 தானே எடுக்க முடிஞ்சது. இதே விளவங்கோட்டை நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது நாம் தமிழர் வந்து நோட்டாக கீழா போச்சு. இன்னைக்கு விளவங்கோடு இடைத்தேர்தல்ல நாம் தமிழர் வந்து அதிமுக 4வது தள்ளி இருக்குது. நீங்க நாடாறு 60-70% நாடாறு எல்லாம் சப்பக்கட்டு கட்ட முடியாது. ஊடகத்திலே சில பேர் வந்து மனச்சாட்சிக்கு விரோதமா சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்காங்க. இல்ல அப்ப அங்க அதானே சார் ரியாலிட்டி. கிரவுண்ட்ல அதானே 50-60% நாடார்கள் இருக்காங்க. அப்ப அவங்க ஆள் நிக்கிறப்ப அவங்களுக்கு தானே போடுவாங்க. அந்த அவங்க ஆள் நிற்கும் போது ஜெயலலிதா இருக்கும்போது நோட்டாக்களை தானே போட்டாங்க. 200 ஓட்டோ 300 ஓட்டோ தானே போட்டாங்க. அப்போ அவங்க ஆளுக்கு எடப்பாடியால ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு தானே எடப்பாடி 4வது தள்ளுறாங்க. அப்ப நாடார்களுக்கு எடப்பாடியால ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு தான் நாடார்கள் 4வது தள்ளிட்டாங்க. சீமான 3வது ஏத்துக்கிட்டாங்கன்னு ஒத்துக்கிட்டீங்களா? இதே எடப்பாடி பழனிசாமி ஈரோடு கிழக்குல என் களத்துக்குள்ள வரல. வந்தா சீமானுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் வித்தியாசம் பெருசா இருக்காதுங்கிறனால தான் வரல. உள்ளாட்சி தேர்தல் கணக்குப்படி 30% ஓட்டு அதிமுக அணிக்கு இருந்தது. எடப்பாடி 2000 ரூபாய் கொடுத்து 25% தான் எடுத்தாங்க. சீமானுக்கு 7% இருந்தது, 6% எடுத்துட்டாரு. சட்டமன்ற தேர்தல் படி 38% இருந்தது. 38% இருந்த இடத்துல 25 தான் எடுத்தாங்க. சீமான் 7க்கு 6 எடுத்துட்டாரு. அதே வேளையில சீமானுக்கு 1% தான் உள்ளாட்சி தேர்தல் படி இருந்தது. ஆனா 6.3 எடுத்து 5.3% ஓட்ட சீமான் உயர்த்தினார். அதே மாதிரி 8.3 எடுத்த சீமான் கடைசியா 15.3 எடுத்துட்டாலும் 13.3 எடுத்துட்டாலும் கூட 23% வாக்கெடுத்த எடப்பாடி 18 எடுத்துட்டாலும் கொங்கு மண்டலத்துல சீமானுக்கும் எடப்பாடிக்கும் வித்தியாசம் இல்லைன்னு களத்தை விட்டு ஒதுங்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அப்ப அவர் எடப்பாடி பழனிசாமி சீமானால பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. விஜய் தன்கிட்ட வந்து சேர்ந்துருவாரு நம்புறாரு எப்படியாவது. அதனால விஜய் சீமானை இக்வேட் பண்ணி பலம் நிரூபிக்காத ஒருத்தரையும் பலம் நிரூபிச்ச ஒருத்தரையும் இக்வேட் பண்ணி எடப்பாடி பேசுறது சீமானுக்கு மீது அவருக்குள்ள
அச்சம் சீமான் தன்னை தன் நிலைப்பாட்டில் இருந்து மாறி பாஜக பக்கம் போனதுனால நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கக்கூடிய சீமான் 23% வாக்குலையும் ஒரு அடி அடிச்சிருவாரோ, ஸ்டெடியான லீடர், கன்சிஸ்டன்ட் லீடர்னு சீமானை பார்க்கிறாரு. அதே போல 18% என்டிஏ ஓட்டுலையும் எடப்பாடியை ஏத்துக்காம பொருந்தா கூட்டணியில சீமானுக்கு ஒரு 8% வாக்கு போயிருமோன்னு பாக்குறாரு. சோ ஆன் த ஹோல் சீமான் வந்து ஒரு மிகப்பெரிய ஜம்பை எடுத்துருவாருங்கிற அச்சம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. அந்த அச்சம் தான் காரணமா? அந்த அச்சத்தின் காரணமா கூட்டணிக்கு வரக்கூடிய ஒரு கட்சிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்துட்டு இருக்கிறார். சார் குறிப்பா சார் இப்ப அவரு இந்த பத்திரிகையில இந்த நேர்காணல் வெளியான உடனே தீமைக்கு தீமை வந்து எப்படி தீர்வாகும் அப்படின்னு சீமான் கேட்கிறாரு. விஜய் உடனே சொல்றாரு அதெல்லாம் கூட்டணி கிடையாது அப்படிங்கறத உடனே இமிடியேட் ரியாக்ஷன் பார்க்க முடியுதே சார். கண்டிப்பா 4 முனை போட்டியை நோக்கி தான் தமிழ்நாடு போகுது. அதை இருமுனை ஆட்ட ஆக்கிடலாங்கிற எண்ணத்துல எடப்பாடி பழனிசாமி பலன் நிரூபிக்காத 0% விஜயையும் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜயையும் 8.2% வாக்கு நிறுத்த சீமானையும் ஒப்பிட்டு பேசுவதே அவர் சீமானை கண்டு அச்சப்படுறாரு. விஜய் எப்படி நம்ம கிட்ட வந்துருவாரு, அவருக்கு தரிச்சு போட்டியிடக்கூடிய எண்ண ஓட்டம் அவருக்கு இல்லை, அவர் பலம் நிரூபிக்கிறதுக்குள்ள எந்த முஸ்தீபுகளையும் முன்னெடுப்புகளையும் எடுக்கல, 214 தொகுதியிலையும் கேண்டிடேட் போடக்கூடிய ஒருத்தன் பேசக்கூடிய ஒரு அரசியல் அவர் பேசல. தனிப்பட்ட எதிரி, கொள்கை எதிரின்னு ஒரு அரசியல் பேசும்போது எனக்கு தனிப்பட்ட எதிரியை வீழ்த்துறதான் முக்கியம்னு பாஜகவோட காம்ப்ரமைஸ் ஆயிடுவாரு. அதனால காம்ப்ரமைஸ் ஆக வாய்ப்புள்ள விஜயை ஏற்கனவே காம்ப்ரமைஸ் ஆனவர் தான். மோடியை ஜெயலலிதாவுக்கு எதிராக பார்த்தவர், ஜெயலலிதா கிட்ட கொடநாடு இதில் போய் படத்துக்காக பார்த்தவரெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகிறது விஜய்க்கு வழக்கம். ஒரு பச்சவந்தித்தனமான நிறம் மாறுவது விஜய்க்கு வழக்கம். அதனால நிரூபிக்காத விஜயையும் 8.2 நிரூபித்த சீமானையும் ஒரே தராசு தட்டில் வச்சு எடப்பாடி பழனிசாமி பார்க்கறது, சீமான் கன்சிஸ்டன்ட் நிலைப்பாட்டிலையும் எல்லா களத்திலும் நிற்கிறதுலையும் தொடர்ந்து இன்னொரு முறை நம்மளை பெரிய அளவுக்கு பலவீனப்படுத்திடுவாருங்கிற அடிப்படையில் அவர் அதை பேசுறாரு. இன்னும் அவர் சீமானை அழைக்கிறதுக்கு இன்னொரு காரணம், அண்ணாமலை ஒரு வேளையில சீமான சிஎம் கேண்டிடேட்டா சொல்லிடுவாருங்கிற ஒரு அச்சமும் சீமான் மேல அவருக்கு இருக்குது. ஸோ அச்சத்தின் காரணமாக தான் சீமானை எடப்பாடி பழனிசாமி அழைக்கிறாரே தவிர அவருக்கு தன்னை பலப்படுத்த வேண்டுங்கிற நோக்கமும் அவருக்கு நோக்கத்தின் காரணமாகத்தான் அதை எடப்பாடி பழனிசாமி செய்கிறாரு. சீமானும் 8 மாதம் கழிச்சு பார்ப்போன்னு ஒரு லூப் போல் அதில் விடுறாருன்னா 8 மாதத்துக்கு பிறகு சீமான் தலைமையில் நிதிஷ்குமார் தலைமையில் எல்லாரும் வந்த மாதிரி சீமான் தலைமையை நம்ம ஏற்றுக்கிட்டா என்னன்னு எடப்பாடி கிட்ட பிஎம்ஓ எல்லாம் கேட்கும்போது அண்ணாமலை அதுக்கான முயற்சிகளை ஈடுபடும் போது 1-to-1 சீமான் தலைமையில் வரலாங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் சீமான்கிட்ட இருக்குது. தனிச்சு போட்டிங்கிறதுல ஒரு உறுதி, தான் முதல்வர் கேண்டிடேட்டுங்கிறத உறுதி. ஒரு வேளையில் 8 மாதத்துக்கு பிறகு பார்க்கலான்னு இவர் சொல்லும் போது 8 மாதத்துக்கு பிறகு பார்க்கலான்னு சீமானு சொல்றது காரணம், சீமான முதல்வர்னு நிதிஷ்குமார முதல்வர்னு 50 சீட்டு சீமானுக்கு, எடப்பாடிக்கு 100 சீட்டுன்னு 1-to-1 சீமான் தலைமையில் ஸ்டாலின் எழுத்துங்கிற ஒரு அரசியல் வரும்னா அதை சீமான் வந்து மறுக்க மாட்டாரு. பட் அதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாராக மாட்டாருங்கிறதா என்னோட எண்ணம். எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரை 2ஆம் இடத்தை தக்க வைக்கணும். பாஜக மைனஸ், பாஜக கூட்டணி கூடாதுன்னெலாம் சொல்லி வந்தவர் நிலைப்பாட்டை மாற்றது காரணம் என்ன, அண்ணாமலை ஒரு தனி அணி அமைச்சு தன்னோட பலமான தன் அணியோட பலமான ஒரு அணி அண்ணாமலை அமைச்சிருவாருங்கிற பயத்துல தான் பிஜேபி அணிக்குள்ள வந்தாரு. இப்பவும் அந்த பயம் இருக்கிறதுனால அவரோட பிராண்டிங் ஆட்கள் மற்ற ஆட்கள்லாம் வச்சு ஊடகத்துல ஸ்டாலினுக்கு போட்டி எடப்பாடி பழனிசாமியில் விஜய், சீமான் எக்ஸெட்ராங்கிற ஒரு அரசியல் முன்னெடுப்புகளை அவர் செய்யறாரு. அவரை பொறுத்தவரை அவர் புத்திசாலித்தனமான நகர்வு தான். ஆனா அதை மற்றவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. குறிப்பா சீமான் அதை முழுமையா ஏற்றுக்கொள்ள மாட்டாப்புல. விஜயை பொறுத்தளவுல விஜய் என்ன மாதிரி முடிவெடுப்பாருங்கிறது எனக்கு சொல்ல தெரியல. கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்தாரு. விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குலையும் களத்துக்குள்ள கண்டஸ்ட் பண்ணல. மதுரையில மாநாடுலாம் போடுறாரு சார். ஏற்கனவே மாநாடு போட்டு தன் தலைமையில கூட்டணின்னு சொன்னாரு. அதற்கான எந்த முயற்சியும் எடுக்கலையே. இத்தனைக்கும் அவருக்கு ஆதரவான குரலை அன்புமணியும் ஓபிஎஸும் கொடுத்திருக்காங்கன்னா அவங்கள அப்ரோச் பண்றதும், அவங்கள இவர் முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள இவர் ஆட்களை அனுப்பி பார்க்க வைக்கிறதும் ஏதாவது செய்யலாமே. எல்லாம் ரகசியமா நடக்கும் சார். எல்லாம் எப்படி வெளில சொல்ல முடியும் சார்? ரகசியமா எடப்பாடி கிட்ட அவர் கை குலுக்கவும் நடக்கலாம். நாளைக்கு வெளியே சொல்ல முடியாது. ரகசியமா எடப்பாடி கிட்ட கை குலுக்கணும். அதுக்காக ரகசியமாட்டே எல்லாமே வச்சுக்கலாம். நீங்க வெளியே ஓப்பனா நீங்க பண்ணினீங்க தான் உங்க கூட யாரும் கூட்டணிக்கு வரல நாம கிண்டல் பண்றதை மறைச்சு விஜயை முதல்வராக ஏற்றுக்கொள்ள தயார்னு ஓபிஎஸும் அன்புமணியும் சொன்னா அது உங்களுக்கு கிரெடிட். அது இல்லாத வரையில நீங்க மாநாடு அடைச்சும் ஒன்றும் ரியாக்ஷன் இல்லையே. சீமான் சொன்னது தானே கரெக்ட். 1% பலம் கொண்ட கட்சி கூட உங்கள்கிட்ட வரலங்கிறதானே அந்த இடத்துக்குள்ள உண்மையா இருக்குது. ஸோ இந்த இடத்துக்குள்ள பலம் நிரூபித்த சீமானையும் 0% தீபா ஜெயக்குமார் தென் சசிகலா மாதிரி இருக்கக்கூடிய விஜயையும் ஒப்பிட்டது சீமான் மீது எடப்பாடி பழனிசாமிக்குள்ள அச்சத்தையும் பயத்தையும் காட்டுது.
அப்ப பிரம்மாண்டமான கட்சி அப்படின்னு கேக்குறாங்க. அதை வந்து உங்க யூகத்துக்கே விட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன நம்ம யூகத்துக்கு விட்டு அவர் என்ன பண்ண போறாரு? அதாவது எதை தின்னா பித்தம் தெளிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் இருக்கிறாரு. அணி அமையதுக்கு வாய்ப்பு இல்லை, ரொம்ப சிரமப்படுறாரு. போட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லை. அதனால அணிகள் வர்றதுக்கு தயங்குறாங்க. வெளிப்படையா ஒரு கட்சி பேர சொன்னாரு பாமகன்னு. அவங்க 4 மந்திரி இடமானு உடனே காட்டிட்டாங்க. ஸோ வெளிப்படையா சொல்லி பலகீனத்தை காட்டக்கூடாது எந்த கட்சிக்கும். பிரம்மாண்ட கட்சின்னு சொல்லும்போது விஜய் என்னத்தான் சொல்றாருன்னு விஜய் கிளைம் பண்ண மாட்டாரு. அப்படி விஜய் கிளைம் பண்ணாருன்னா ஒன்னும் சொல்லல தம்பி, நான் அஜித்குமார் கட்சி ஆரம்பிக்க போறாரு, அவர் கட்சி உன்னோட பிரம்மாண்டமா இருக்கும் தம்பி, அவரு நிலையான கொள்கையில உள்ளவர் தம்பி, நீ மாறி மாறி போகக்கூடிய பச்சைவந்தி தம்பின்னு திருப்பி அடிப்பாரு. அதனால யாரும் பிரம்மாண்ட கட்சின்னு சொன்னா அவர் சொல்லிட்டு போறாருன்னு விட்டுருவாங்க. அதனால விஜய் தரப்பும் வந்து அதுக்கு பதில் சொல்லாத மாதிரி ஒரு 10ஆம் பொதுவான ஒரு பதில் சொல்ற மாதிரி தானே அதை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவரும் கில்லாடி தான். இப்போ அவர்கிட்டையும் பிராண்டிங் மாஸ்டர்ஸ் வந்திருப்பாங்க. ஸோ அவங்களும் இப்படி போய் உங்க தலைமையில தான் எல்லாம் வருது, நீங்க தான் நம்பர் 2ங்கிறத நிரூபிக்கணும், உங்க பின்னாடி பாமக வருது, தாவேகா வருது, நாம் தமிழர் வராங்க, எல்லாரும் வராங்கன்னு காட்டினாதான் பிஜேபியும் வந்து இவங்களெல்லாம் சேர்த்துட்டு நம்மளை காத்தி விட்டுருவானோன்னு குறைஞ்ச சீட்டுக்கு சம்மதிப்பான். இப்படி பல விஷயங்களை பிராண்டிங் மாஸ்டர் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா, அதில் வச்சு அவரு அந்த வேலைகளை காட்டுறாரு. அப்புறம் விஜய் சீமான் குறித்து தனிப்பட்ட ரீதியில கேட்டா ஆண்டவனுக்கு வெளிச்சம் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன சார்? அது தனிப்பட்ட இதில் ஏதாவது கமிட் பண்ணிட்டா அது அவங்களுக்கு பலமாயிரும்னு நினைக்கிறாரு. அந்த பலத்தை கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. பாமகங்கிறது அவர் மீன் பண்ணது அன்புமணி பிளஸ் டாக்டர் ராமதாஸ். வெறும் அன்புமணி மட்டுமல்ல, அன்புமணி பிளஸ் டாக்டர் ராமதாஸ். பாமக பற்றி பேசிக்கிட்டு அன்புமணி ரியாக்ட் பண்ணனால நான் அன்புமணியை பற்றி பேசினதாட்டே அதை நான் பதிவு பண்ணிட்டேன், தவறா பதிவு பண்ணிட்டேன். அவர் பாமகன்னு 2 பேரும் இணைஞ்சு வரணுங்கிற அந்த எண்ண ஓட்டத்துல தான் அவர் பேசுறாரு. 90 இடத்துல வந்து நம்ம சொல்லக்கூடிய கருத்து பாமக இல்லாம இவரால ஃபைட் பண்ண முடியாதுங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகுது இல்ல, அது அப்போ ஒரு வீக்னஸ் தானே. திரும்ப திரும்ப சார் கூட்டணி 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 கூட்டணின்னு கூப்பிட்டுட்டே இருக்காரு. அப்ப இவங்களால ஜெயிக்கவே முடியாதுங்கிற ஒரு தன்னம்பிக்கை இழந்துட்டாரா எடப்பாடி? நான் சொன்னது உண்மைன்னு ஒத்துக்கிறாரு. 57-62 காமராஜ் உயரத்துல ஸ்டாலின் வந்து கூட்டணி பலத்துல இருக்கிறார். 45-46% வாக்குகளோட ஒரு கட்சியை பிடிச்சி காமராஜ் இருந்த உயரத்துல ஒரு கூட்டணி பலத்தை இன்டாக்டா வச்சுக்கிட்டு ஸ்டாலின் 47% பலத்துல இருக்கிறாருங்கிறதா இன்னைக்கு யதார்த்த உண்மை. அதை முறியடிக்கணும்னா நீங்களும் வந்து அந்த பலத்தை கொண்ட ஒரு அணியை கட்டமைச்சாகணும். 1-1 தான் அது 67 கட்டமைச்ச மாதிரி 1-1 தான் அது கட்டமைக்க முடியும். அதுல ஸ்டாலினுக்கு பாசிட்டிவ் ட்ரெண்டு ப்ரோ இன்கம்பன்சி இருந்தா ஸ்டாலின் தான் ஜெயிப்பாரு. ஆன்டி இன்கம்பன்சி இருந்தா ஒரு 5% ஓட்டு மாறிட்டுன்னா இவங்களும் ஒரு 45% பலம் கொண்டு ஒரு அணியை கட்டமைச்சுட்டாங்கன்னா ஒரு 5% வாக்கு மாறிட்டாலும் இவங்க ஆட்சிக்கு வந்துடலாம், ஆட்சியை பிடிச்சிடலாம். அதுல அன்னைக்கு அண்ணா 27% வாக்கு பலத்துல இருந்தாரு, இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றுட்டு இருந்தாரு. ஸோ அண்ணாவோட ஸ்டேச்சர் வந்து பெருசு. இவர் 20% பலத்தோட இடைத்தேர்தலில் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கிறார். ஸோ இப்போ அண்ணாவுக்கு உள்ள அந்த 67 கூட்டணியில் உள்ள பங்களிப்பு உரிமை எல்லாம் இவருக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. முதல்ல அந்த மாதிரி ஒரு கூட்டணி வர்றதே விரும்பல மற்ற கட்சிகள். ஏன்னா அண்ணா வளரும் கட்சி, அப்ப மீண்டும் வளருவாரு, நம்ம மாட்டிக்கிடுவோம்னு ராஜாஜி நினைச்சாரு. இவர் தேயும் கட்சி, இன்னும் தேஞ்சி போவாருன்னு விஜய் நினைக்கலாம். நம்ம ஏற்கனவே தேய வச்சுக்கிட்டு இருக்கோம், இந்த எலெக்ஷன்ல இன்னும் அவரை பலவீனப்படுத்தலாம்னு வளரும் கட்சியான நாம் தமிழரும் இதுல நினைக்கிற வாய்ப்பு இருக்கு. இப்ப விஜய் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஆதவ் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். அதுல ஆதவ் சொல்றாரு அதிமுக வாக்குகள்லாம் எங்களுக்கு வருது, எங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றாரு சார். இவருக்கு வாக்கு இல்லாமலும் போயிடலாம், இவர் சீமானை கண்டு பயந்தும் ஓடிடலாம். இவர் கம்பாரிசன் கமலஹாசன் கம்பாரிசன் சீமானுக்கு ஒரு உயர்வை கொடுத்த மாதிரி உயர்வையும் கொடுக்கலாம். அது ஆதவ் அர்ஜுனாவுக்கு கிளைம். இது யான் கிளைம் இது யாராத்தா செத்தாங்கிறது 2026 ரிசல்ட்ல தான் தெரியும். விஜயோட சீமான் அதிக வாக்கெடுப்பாருன்னு என்னோட கிளைமை நான் வைக்கிறேன். உங்க கிளைமா வைக்கிறேன். சாவிக்கு சேல்ஸா இதே பேசுற சேல்ஸா இங்க போது சா விஸ்வநாதன், அவரும் பிராமணர் தான், இவரும் பிராமணர் தான். எனக்கு பிடிச்ச எமர்ஜென்சி செய்த பிராமணர் சா விஸ்வநாதன். அவர் மணியை எம்ஜிஆர் நண்பர், எமர்ஜென்சிக்கு ஜால்ரா அடிச்ச ஒரு பிராமணர். அப்போ சா விஸ்வநாதன் என்னோட இதுக்கு தான் சேல்ஸ் அதிகம் காட்டுறதுக்கு யாராத்தா செத்தாங்கிறது ஆடிட் பியூரோ ஆஃப் சர்க்குலேஷன் ஃபிகர் வந்தா தெரியும்னு ஆடித்தரமா சொன்னாரு. அப்பெல்லாம் நான் வந்து இதே பேசுறத என் ஃப்ரெண்டு கடையில ஸ்கிரீன் எல்லா பத்திரியும் வாங்குவேன், இதே பேசுறத ஃப்ரீயா படிச்சுட்டு போயிடுவேன். சாவிக்காக நான் காசு கொடுத்து வாங்கி படிப்பேன். ஸோ இன்னைக்கு வந்து எவனுக்கு ஒருத்தான கேடஸ் இருக்கான், எவனுக்கு வேடிக்கை பார்த்துட்டு போகக்கூடியவன் இருக்கான், எவங்கிட்ட உண்மையான உறுதியான கொள்கை இருக்கு, எவங்கிட்ட தமிழ்ல இருந்து வந்ததுதான் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்மை இருக்குது, எவங்கிட்ட பாராளுமன்ற கட்டிடத்துல சமஸ்கிருதம் இருக்கு, ஏன் தமிழில் கேட்கக்கூடிய துணிச்சல் இருக்கு, எவனுக்கு பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் 5% இடஒதுக்கீடை உயர்த்தி கொடுக்கணும்னு கேட்கக்கூடிய ஒரு
ஒரு பிறமொழியாளர்கள் அருந்ததிகள் எதிர்த்தாலும் பரவாயில்லங்கிற துணிச்சல் இருக்குங்கிறதெல்லாம் மக்கள் 2026 முடிவு பண்ணுவாப்புல. அப்போ ஆதவ அர்ஜுனா சொன்ன மாதிரி எதுவும் நடக்காது, நான் சொன்னதான் நடக்கும். ஆதவ அர்ஜுனா என்கிட்ட தோத்து ஓடுவாரு. யாராத்தா செத்தாங்கிறது 2026 தேர்தல் ரிசல்ட்ல தெரியும். சீமான் உயர்ந்து நிற்பாரு. விஜய் இன்எலிஜிபிள் இன்காம்பிட்டன்ட்னு தன்னை நிரூபிச்சுட்டு போவாரு. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய் 2026 தேர்தல் முடிவில் இன்எலிஜிபிள் இன்காம்பிட்டன்ட் நிரூபிப்பாரு. ஒருவேளை அவர் அதுக்கு முன்னாடியே இன்எலிஜிபிள் இன்காம்பிட்டன்ட்னா ஹி மே ரிட்டர்ன் பேக். ஓ, தேர்தல்ல இருந்து பின்வாங்கிடுவாருங்க. தன்னோட இன்எலிஜிபிலிட்டியும் இன்காம்பிட்டன்சியும் அவர் புரிஞ்சுட்டாருன்னா பின்வாங்க வாய்ப்பு உண்டு. தேர்தல்ல இருந்து விலகிற ஒரு மாநாடுலாம் போடுவார் சார். மதுரையில மாநாடு, இதுல விக்கிரவாண்டியில போட்டதுல பிரம்மாண்ட கூட்டம். இதுவரை எந்த தலைவருக்கும் அப்படி ஒரு கூட்டமே வந்தது இல்லை. அப்படி ஒரு கூட்டத்தை வந்து தமிழகமே பார்த்துச்சு. நீங்க அரசியலை விட்டு விஜய் போயிடுவார். அவருடைய ஆர்ப்பாட்டத்தோட விழுப்புரத்துல அன்புமணி போட்ட ஆர்ப்பாட்டத்துக்கு கூட்டம் அதிகம், உணர்ச்சி அதிகம், மக்களோட எழுச்சி அதிகம். அவரோட ஆர்ப்பாட்டம் வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம், நம்மளோடது வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம். 10.5 கேட்கக்கூடிய அன்புமணிக்கு கூட்டம் உருத்தான கூட்டம். அது ஓட்டு போடும், இது ஓட்டு போடாது, இது போலரைசேஷனை கண்டு பயந்து ஓடினு இவரே விக்கிரவாண்டிக்குள்ள வரல. அந்த வகையில சீமான் எவ்வளவு மேலு. ஒன்னையாடா அடிக்க சொன்ன, பறையதானே அடிக்க சொன்னு போலரைசேஷனை மீறி வந்து அன்னைக்கு 1.5% ஓட்டு எடுத்தவர் 6-7க்கு போனார். 6% ஓட்டு எடுத்தவர் போலரைசேஷனை மீறி வட தமிழகத்தில் ஓட்டு எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டியோட களத்துக்குள்ள நிற்கிறாரு சீமான். இவர் களத்துக்குள்ளே வராதவர் ஏன் இன்காம்பிட்டன் இன்எலிஜிபிள் நினைச்சு ரிட்டர்ன் பேக் ஆக மாட்டாரு? ஓகே சார், உங்களுடைய வாய்ப்பிற்கு நேரத்திற்கு நன்றி.